வணக்கம், நான் உங்கள் பரிதி. நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்க்க போறோம். சார், இந்த செய்வினை, பில்லி சூனியம், பேய் பிசாசு மற்றும் மந்திரங்கள், கர்மா, இதெல்லாம் ஜோதிடத்தில் நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க? இதெல்லாம் உண்மையா? ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லிதான் பரிகாரங்கள் பண்றாங்க, இதை சொல்லிதான் அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. அப்ப ஜோதிடர்கள் பொய் சொல்றாங்களா? அப்ப இதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்துல தானே அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு இந்த டாபிக்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவர்களை நம்ம கேலி செய்யலாம். கேலி செய்யக்கூடிய அளவுக்குள் இந்த சமூகம் ஜோதிடத்தை கொண்டு போய் வச்சிருக்கு. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஜோதிடம் அப்படின்றது நான் தெளிவா சொல்லக்கூடியதுதான். பஞ்சபூதங்களும் கிரகங்களுக்கும் உள்ள ஆற்றல் நமக்கு உடல்ல என்ன விதமான ஆற்றலை வழங்குது, நாம் அதை எப்படி அதில் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் ஜோதிடம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? கிரகங்கள் உண்மை, நட்சத்திரங்கள் உண்மை, நம்மளுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் இயக்கத்தின் கணிதங்கள் தான் ஜோதிடம். சரி, இதுக்கு கடவுளோ அல்லது வேறு விதமான பில்லி சிங்கியங்களோ பேய் பிசாசுகளோ இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதை எப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணணும். கர்மா, நீங்க போன பிறவியில செய்த கர்மாவின் காரணமா, நீங்க போன பிறவியில் செய்த பாவத்தின் காரணமா அந்த கர்மாவின் பாதிப்பு உங்களுக்கு இந்த பிறவியில வந்திருக்கு. இந்த பிறவியிலேயே அடுத்த நிமிடத்திற்கு நாம் நடக்கக்கூடிய நிகழ்வை கணிக்க முடியாத ஜோதிடர்கள் போன பிறவியில கொண்டு போய் பழிய தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு திருமணம் தொடர்புடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத உங்க ஜாதகத்தின் வழியாக 5, 7ஆம் இடங்களை கவனிச்சுட்டு 8ஆம் இடம் பலவீனமோ அல்லது பாதிப்படைந்திருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு பெண் சாபங்கள் அல்லது ஆண் சாபங்கள் அல்லது வாரிசு சாபங்கள்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப என்னவாகும்? நமக்குள்ள ஒரு பய உணர்ச்சி ஏற்படுத்திடும். கர்மாவை வைத்து இயங்குவதும், கர்மாவை வைத்து ஒரு ஜோதிடத்தை சொல்லி பயமுறுத்துவதும் பணம் வசூலிக்க மாட்டோம்னா வேற எதுவுமே கிடையாது. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதை நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா தெளிவுபடுத்தணும்ல. ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தினா மாத்திரம்தான் அந்த உண்மையின் ஆற்றல் வெளியே வரும். ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக புதன், கேது மற்றும் சனி அப்படின்ற கிரகங்கள் அப்படின்றது நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் மற்றும் வாயுக்கள் அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. சோ நான் எனக்கு அறிந்து நான் ஆய்வு செய்ததை வைத்துதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஜாதகத்தில் புதன் கேது நட்சத்திரம் பெறுவது அல்லது கேது கேது நட்சத்திரம் பெறுவது அல்லது சனி கேது நட்சத்திரம் பெறுவது அப்படின்றது நரம்பியல் சார்ந்த பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இந்த நரம்பியல் சார்ந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஜோதிடர்களுக்கு ஒரு பொதுவான விஷயங்கள் மாத்திரம் தெரியும். இந்த கிரகங்களுக்கு இந்த காரகத்துவம் செயல்படுகிறது என்று. ஆனால் இந்த கிரகங்கள் பாதிப்பு இருக்கதை வைத்து மிக தெளிவாக அருமையாக பரிகாரங்கள் மற்றும் பில்லி சூனியங்கள் வழியா உங்களை மிக அழகாக ஏமாத்துவாங்க. இதனால் என்ன நன்மை அப்படின்னா, உங்களுக்கு பய உணர்ச்சி ஒண்ணு கொடுக்கறதும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்துடைய உண்மைத்தன்மையும் தெரியாம போயிடும். சரி, உண்மையிலேயே அந்த ஆற்றல் இருந்தா நம்ம என்ன செய்யணும்? மருத்துவரை, நீங்க உரிய மருத்துவரை ஆலோசனை செய்து அது என்ன கிரகத்தின் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில இருக்கு அப்படின்றதை தெரிந்து கொண்டு அதற்கான மருத்துவத்தை ஆலோசனைகளை பெற்றுட்டாலே போதும். இதுக்கு நீங்க பரிகாரங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. பரிகாரங்கள்ன்றது என்ன? உங்களுடைய வருமானத்தை அவர்கள் வருமானமாக மாற்றுவதுதான் பரிகாரங்கள். பில்லி சூனிய பேய் பிசாசு எல்லாமே உங்களுடைய ஆள் மனதில் பாதிக்கப்பட்ட விவரங்கள். ஆள் மனதில் நீங்க எப்பயுமே ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு எனக்கு பேய் 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 பேய்னா பேய் படங்கள் பார்க்கறது பிடிக்கும். இதுவும் காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன், கேது, சனி இந்த மூன்றும் கேதுவோடைய நட்சத்திரங்களோட சேருவதோ இணைவதோ அப்படின்றது இருந்தால் கண்டிப்பா இந்த மாதிரியான சூழல் இருந்துட்டே இருக்கும். நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்கெல்லாம் எங்களுடைய செல்வாக்கு தெரியுமா? ஜோதிடத்தில் ஒருவரின் ஆற்றலை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பண்பின் தன்மையை தெரிஞ்சுக்கலாம்.
அவருடைய செயலின் தன்மையை தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இதுல அவர் ராஜ பரம்பரை, ஆண்ட பரம்பரை, மன்னார் பரம்பரை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மனிதன் அப்படின்றது இயற்கையுடைய ஒரு தொடர்ச்சி. அதாவது பெற்றோருக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்தியங்கள் மூலியமா, உடலுறவு மூலியமா ஏற்படக்கூடிய ஒரு மனித உற்பத்தி. இதுதான் வரிசையா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடம் பூர்வீகம் அப்படின்றதும் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய இடங்கள்ல விவரங்களை வைத்து, அது அந்த கிரகத்தோடைய பாதிப்பை வைத்து உங்களுடைய பூர்வீகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு, உங்க முன்னோர்கள் பாவம் செஞ்சுட்டாங்க, உங்க முன்னோர்கள் பசுவை கொண்டுட்டாங்க, உங்க முன்னோர்கள் கோயிலை இடிச்சிட்டாங்க, உங்க முன்னோர்கள் இப்படி நீங்க எல்லாத்தையும் தூக்கி முன்னோர்கள் மேல போட்டு நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி அந்த முன்னோர்கள் செய்த பாவத்தை நீங்க ஒரு பரிகாரங்கள் மூலியமா சரி பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பான முறையில சனி, கேது, புதன் கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நரம்பியல் தொடர்புடைய பிரச்சனை இருக்கு. தயவு செய்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள நரம்பியல் டாக்டரை போய் பார்த்து அதற்கான மருத்துவ வசதிகளை செஞ்சிருங்க. ஒவ்வொரு மனசாட்சிக்கும் தான் அது தெரியும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விவரங்கள் அந்தந்த உயிருக்கு தான் தெரியும். ஜோதிடத்தின் மூலியமா எல்லா விவரங்களையும் ஜோதிடரால சொல்ல முடியாது. உங்களுடைய ஆற்றலின் தன்மை, உங்களுடைய குணத்தின் தன்மை, உங்களுடைய செயலின் தன்மையை விவரிக்க முடியும். நீங்களா போய் ஒரு குழிக்குள்ள உட்காந்துக்கிட்டு, எனக்கு குழிக்குள்ள உட்காந்துட்டு நான் மேலே ஏறி வர முடியல, மேலே ஏறி வர முடியலன்னா ஜோதிடத்துல உங்களுக்கு மேலே ஏறி வருவதற்கான ஆற்றல் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் வழிகாட்டுதல் பண்ண முடியும். ஆனா குழிக்குள்ள நீங்க இறங்கிட்டீங்க, அந்த குழிக்குள்ள இறங்கி இருக்க விவரங்களை நீங்க இதனாலதான் இப்படி செயல்பட்டு இருக்கீங்க, இந்த பாதிப்பில இருந்து மீண்டு வாங்க அப்படின்னா சொல்ல முடியும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பேய் மேலையும் பிசாசு மேலையும் ஒவ்வொரு விதத்திலையும் மனிதர்கள் ஏதாவது ஒரு பழிய தூக்கி போட்டுட்டு எஸ்கேபிசம் பண்றாங்க. உடலின் ஆற்றலை பாருங்க, மனதின் ஆற்றலையும் பாருங்க. உடல் மனம் ஆற்றலின் வெளிப்பாடுதான் நம்மளுடைய இயற்கையுடைய வெளிப்பாடு. ஜோதிடம் அதை தான் நமக்கு தெளிவுபடுத்துது. மற்றபடி இங்க செய்வினை, பில்லி சூனியம், பேய், பிசாசு எதுவும் கிடையாது. என் பக்கத்துல ஒரு உருவம் ஓடுதுன்னா கூட அது உங்களுடைய இல்லூஷன், கண் பார்வை பாதிப்பா இருக்கும். அவ்வளவுதான். கண் பார்வையை நீங்க சரி பண்ணணும். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். இடது கண்ணுல பாதிப்பு இருக்கா? இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க இந்த வீடியோ பதிவு பாக்குற இந்த உலகத்துல இருக்க எந்த கடக லக்னமா இருந்தாலும் பாருங்க. கடக லக்னத்தைன்ற விட இப்ப சிம்ம லக்னம் ஆக்சுவலா இப்ப நடந்துட்டு இருக்குது. சிம்ம லக்னத்தில் கேது நடந்துட்டு இருக்கு. ஜென்ம கேது அப்படின்ற லக்னத்துல அந்த நிழல் கிரகமான கேதுவோடைய ஆதிக்கம் இருக்கு. இப்ப கடக லக்னத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கண் பார்வை பாதிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கண் பார்வைகள்ல, விழித்திரைகள்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் 2025. நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். இந்த வீடியோ பதிவு பாக்குற கடக லக்னங்கள் ஃபுல்லா உங்க கண் பார்வை, உங்களுடைய பல் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆமானா நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. 2025 நான் செப்டம்பர் மாதம் இந்த வீடியோ பதிவு போடுறேன். அதே மாதிரி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் கண் பார்வை பாதிப்பும் பல் சம்பந்தமான பாதிப்பும் இந்த காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. யாருமே மறுக்கவே முடியாது. மறுத்தீங்கன்னா ஆதாரத்தோட நீங்க உங்க லக்னங்களை செக் பண்ணிக்கங்க. ஒரு தடவை செக் பண்ணிட்டு கூட என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், எனக்கு கன்னி லக்னம் தான், எனக்கு கண் பார்வை நல்லா இருக்கு, பல்வலி எதுவும் கிடையாது, பல் சிதைவுகள் எதுவும் ஏற்படல அப்படின்னு நீங்க இப்ப 2025 இந்த வீடியோ பாக்குறதா நான் பெட் கட்டியே சொல்றேன். ஆனா உங்களுக்கு நீங்க ஆதாரபூர்வமான கன்னி லக்னத்தோட நீங்க நிரூபிக்கலாம். இயற்கையின் ஆற்றலை அதன் எந்த இடத்தில் எந்த பகுதிகளில் செயல்படுது அப்படின்றதை தெரிவிக்கக்கூடியதுதான் ஜோதிட மொழிய. மூட நம்பிக்கையான விஷயங்களை வைத்துக் கொண்டு பேய், பிசாசு, பில்லி சூனியம், போன ஜென்ம பாவம், இந்த ஜென்ம அடுத்த ஜென்மத்துல பாவம், கர்மா அப்படின்றதே ஒரு இர்ரெகுலர் ஒரு விஷயம். அதாவது எந்த இதையும் தீர்மானிக்கவே முடியாது. கர்மா எதையுமே நீங்க கேள்வி கேளுங்க. ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம பலன் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
பிகாஸ் கேள்விக்கு விடை தெரியாது. ஏங்க இது தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றலின் தன்மையில நான் 100% உழைப்பை கொடுக்குறேன், ஏன் நான் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன்? உங்க கர்மாங்க. உங்க கர்மானால நீங்க இப்படிதாங்க பாதிக்கப்படுவீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதான் இயல்பு. கர்மா அப்படின்றது எஸ்கேபிசம். என்ன பொறுத்த வரைக்கும், நான் ஆய்வு பண்ண வரைக்கும் கர்மா அப்படின்றது அந்த காலத்துல யாரோ ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு அவன் கர்மப்பா, ஐயோ அவன் விதிப்பா, அவன் தலை விதிப்பா, அவன் கர்மாப்பா அப்படின்னு சொல்லியே நம்ம மூளைக்குள் பதிய வச்சு இப்ப இந்த நிலையில இருக்கும். சோ ரொம்ப ஹாப்பியா இருங்க. ஒரே ஒரு விஷயம், பேய் பிசாசு பில்லி சூனியம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஆழ்மனம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில புதன் கேது சனி கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தயவு கூர்ந்து மனநல மருத்துவரை பாருங்க, அல்லது உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை பாருங்க. கண்டிப்பான முறையில உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதுல இருந்து வெளியே வந்துருங்க. பேய் படம் பில்லி சூனியத்துல இருந்து எல்லாம் வெளியே வந்துருங்க. சோ நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சிறப்பான தரமான ஒரு வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.